எதுக்கு 1.46 லட்சம் மக்களுக்கு உணவு கொடுக்குறோம் சென்னைக்குள்ள? 6000 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க கழிவுநீர் வெளியேறதுக்கு, ஒரு சொட்டு தண்ணியும் நிற்காதுன்றீங்க. அப்புறம் பார்த்தா பம்ப் செட்டு போட்டு தண்ணி இறச்சிட்டு இருக்கிற படமும் வருது. நாங்கள் பைத்தியம், மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் பைத்தியமா, இல்லை நாங்கள் கனவு காண்றோமா, இல்லை நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் குழப்பமா இருக்குது. நீங்கள் யார்? எங்கே போச்சு இவ்வளோ பணமும்? ஒரு சொட்டு நிற்காதுன்னீங்களா, அப்புறம் எப்படி நீங்கள் வந்துட்டு மண்டபத்தில் தங்க வச்சுட்டு 68 இடத்துல உணவு சமைச்சு கொடுக்குறோம்? கான்ட்ராக்ட் இதெல்லாம் 1.46 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம். 1.46 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம். 1,46,000 பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம் சாப்பாடுன்னா, அப்புறம் ஏன் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் என்ன ஃபெயிலா? ஏன் முகாமில் தங்குறாங்க? தாழ்வு பகுதியெல்லாம் தண்ணி நிற்காதுன்னு தானே நீங்கள் வந்து ஒரு சொட்டு நிற்காதுன்னு மொத்தமும் சேர்ந்து தானே பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஏன் தங்க வச்சுக்கிறீங்க? ஏன் தண்ணி நிற்குது? ஏன் பம்ப் செட்டு போட்டு இறச்சிக்கிட்டு இருக்கீங்க? கேட்டாக்கா குறுகிய நேரத்தில் அதிக மழை வந்துச்சு. இல்லை, 25 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் சென்னையில் வந்து தண்ணி தேங்காது. அதுக்கு தகுந்த மாதிரியான மழைநீர் வடிகால் பணிகளை நாங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் போன வாட்டி கூட சொன்னார். அவங்களும் நம்ம மேயரும் உட்காந்து இதெல்லாம் மாற்றி மாற்றி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது கேட்டு கேட்டு காது வலி வந்தது தான் மிச்சம். நான் என்னன்றேன், ஒரு சொட்டு நிற்காதுன்னு சொல்ல வரீங்க சுருக்கமாக, ஆனாலும் நிற்கிது. பம்ப் செட் வச்சு இறக்கிறீங்களா? கனவு காண்றோமா நாங்கள்? நீங்கள் அப்படியே வந்து சொர்க்கமாக வச்சுட்டு இருக்கிறீங்களா சென்னையை? நாங்கள் தான் அப்படி நினைக்கிறோமோ?